friends, welcome back to my channel. நான் இன்னைக்கு செய்ய போற டிஷ் மிளகு ரசம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். குருமிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 20 நம்பர், சின்னதா இருக்கனால 20 எடுத்துர்க்கேன். பெருசா இருந்தா நீங்க ஒரு 10 எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரே ஒரு வரமிளகாய், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு. நான் முதலியே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், போதும். ரொம்ப ஆயில் இதுக்கு தேவைப்படாது. அடுத்தது நான் வந்து கொத்தமல்லி விதை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாம். இது கூடயே சீரகம், அப்புறம் குருமிளகு, அப்புறம் எடுத்து வச்ச வெந்தயம், இந்த 4ஐயும் முதல்ல போட்டுருவோம். இதை வந்து மணம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வணக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்ச பூண்டை நான் போட்டுறேன். இதில் கூடவே கருவேப்பிலை சிறிதளவு. பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும். பூண்டில் ஒரு மணம் வரும், அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ண போதும். இப்போ மணம் வந்துருச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு தட்டில் கொட்டிடுறேன். இது ஆறின உடனே இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டோம். மிளகெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஆயில் சூடான உடனே இப்போ எடுத்து வச்ச கடுகு, கூடவே நம்ம ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை கிள்ளி 2ஆக கிள்ளி போட்டுறணும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை நம்ம வந்து நல்லா கரைச்சி இதுக்குள்ளே விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி விட்டுறணும். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை உள்ளே விட்டுறணும். புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இல்லை எடுத்து வச்ச மஞ்சத்தூள், எடுத்து வச்ச சால்ட்டு. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிளகை வந்து நம்ம இதில் விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த மிளகு ரசம் வந்து குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ஏற்றது. அதே சமயத்தில் இப்போ நமக்கு சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா இது ரொம்ப நல்லது. இது வந்து பயங்கர பெனிஃபிட் இதில் இருக்குது. இதில் அயர்ன் இருக்குது, எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்குது. நமக்கு வந்து சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இது சும்மாவே இல்லைன்னா நம்ம சூப்பு மாதிரி இதை குடிக்கலாம். மிளகு ரசம் நல்லா கொதிக்கணும். நான் தேவையான அளவு பெருங்காயம் இதில் போட்டுறேன். நல்லா கொதித்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் இதை இறக்கணும். அப்போ தான் எல்லா சத்தும் அதில் உள்ளே இறங்கும். இப்போ மிளகு ரசம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நல்ல மணம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். சுவையான சூடான மிளகு ரசம் தயார். இதை சூப்பு மாதிரி நம்ம பவுலில் ஊற்றி குடிக்கலாம், அல்லது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.